நீங்க யாருக்கு கீழயாவது வேலை செய்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு மாதத்துல 1 நாள் தான் சம்பளம் வரும் இல்லையா? இல்ல நான் தொழில் செய்றேன். கடை வச்சு இந்த வியாபாரம் இந்த மாரி செய்றவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்கவங்களோட தொழிலுக்கு ஏத்த மாதிரி வருமானம் வரும். நீங்க என்ன தொழில் செய்தாலும் சரி, உங்க வீட்ல தினம் தினம் பணத்துக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது. வருமானம் ஏதாவது ஒரு வகையில வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நெனச்சு, மாதத்துல முதல் நாள் இந்த பரிகாரத்த மட்டும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா பலன் கிடைக்கும். அந்த மாதம் முழுவதும் நீங்க செல்வந்தர்களா வாழறதுக்கான வழிய இது கண்டிப்பா ஏற்படுத்தி தரும். இப்போ நாளைக்கு ஆங்கில மாதம் பிறக்குது இல்லையா? நாளைக்கு இந்த பரிகாரத்த நீங்க தாராளமா செஞ்சு பார்க்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, "இல்ல நாங்க இங்கிலீஷ் மாதத்தெல்லாம் பின்பற்ற மாட்டோம். நாங்க வந்து தமிழ் மாதத்த தான் பின்பற்றி நாங்க எல்லா வேலைகளும் செய்வோம்." அப்படின்னா, அது உங்களோட விருப்பம். தமிழ் மாதத்துல முதல் நாள் வந்து இந்த பரிகாரத்த தாராளமா செஞ்சு பாருங்க. கை மேல பலன் கிடைக்கும். சரி என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவோம் தெரியும் சேனல். மாதத்துல முதல் நாள் வருது இல்லையா? அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுருங்க. நிலைவாசல்ல கோலம் போட்டுருங்க. பிறகு பட்டை இருக்கு இல்லையா? பட்டைய எடுத்துக்கோங்க. நம்ம பிரியாணிக்கெல்லாம் போடுவோம் இல்லையா? ஒவ்வொரு வீட்லயும் கண்டிப்பா இருக்கும். அந்த பட்டைய சின்ன சின்னதா உடைச்சு மிக்ஸியில போட்டு அடிச்சீங்கன்னா, கண்டிப்பா நல்ல பொடியாவே கிடைச்சிரும். அந்த பொடிய எடுத்துக்கோங்க. நிலைவாசலுக்கு வெளிய போய் நின்னுக்கோங்க. வீட்ட பார்த்த மாதிரி நிலைவாசலுக்கு வெளியில நின்னுக்கோங்க. வீட்ட பார்த்த மாரி தானே நிக்கணும். கையில வந்து உங்களுக்கு எந்த நோட்டு கிடைக்குதோ அத எடுத்துக்கோங்க. ரூ. 500 இருக்கலாம், ரூ. 100 இருக்கலாம், ரூ. 200 இருக்கலாம், ஏன் ரூ. 10 கூட இருக்கலாம். உங்களுக்கு எந்த நோட்டு இருக்கோ அந்த நோட்ட தாராளமா கையில வச்சுக்கோங்க. அந்த நோட்டு மேல இப்போ ரூ. 10 எடுக்குறீங்க அப்படின்னா, அந்த ரூ. 10 மேல இந்த பட்ட பொடிய அது மேல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன வேண்டணும் அப்படின்னா, இந்த மாதம் முழுவதும் எனக்கு வருமானம் நல்லபடியா வரணும். எனக்கு வந்து பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும். எனக்கு வந்து பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவிட்டியோட வேண்டிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பொடிய அப்படியே வீட்டுக்குள்ள பரவுற மாரி ஊதி விடுங்க அப்படியே. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒண்ணும் செய்ய தேவையில்ல. நீங்க பாட்டுக்கு உங்களோட அன்றாட வேலைய நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். இந்த பொடி எப்படி உங்க வீட்டுக்குள்ள பரவி விரிஞ்சு வருதோ, அதே மாதிரி பணம் அப்படிங்கிறது உங்க வீட்டுக்குள்ள தானா வந்து சேரும். இது வந்து கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து இந்த மாதிரி நீங்க செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கை இல்லாம செஞ்சுறாதீங்க. நிச்சயம் அதுக்கான பலன் கிடைக்கவே கிடைக்காது. வீட்ல இருக்கிற ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்த செய்யலாம். கணவருக்காக மனைவி செய்யலாம். இல்ல கணவர் தனக்காக தானே செஞ்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். மாதம் முழுவதும் பணம் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா, இந்த பரிகாரத்த செஞ்சு பாருங்க. நிச்சயம் கை கொடுக்கும். இந்த பரிகாரம் ரொம்ப எளிய பரிகாரம். உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல லக்ஷ்மி கடாட்சமும், செல்வமும் அளவில்லாம வந்து சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுதலும் கூட. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.